அன்பினர்களே, ஜேவிபி அரசாங்கம் கடந்த தேர்தல் மேடைகளில், பிரச்சார மேடைகளில் முன்வைத்த ஒரு விடயம் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு இல்லையா? அந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பின் எந்த ஒரு ஆதாரங்களும் கோவைகளிலோ அல்லது கம்ப்யூட்டருக்குள்ளோ இல்லை. பாதுகாப்பு அமைப்பிலிருந்து சிஐடி ஹெட் குவார்டர்ஸ் வரையும் எந்த ஒரு ஆதாரங்களும் இல்லை. ஆனால் இப்பொழுது ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில், சில ஒரு ஷோர்ட் தகவல்கள் அடிப்படையில் தான் சுரேஷ் சாலையும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார், தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார். பிள்ளைக்குட்டியும் அதே மாதிரி. பிள்ளைக்குட்டி இதுக்காக கைது செய்யப்படலை, ஆனால் அவர் கொடுக்கப்பட்ட அழுத்தத்தின் பிரகாரம் ஓரளவு சிறிய தகவலாவது கசிமண்டா கிடைக்கல, எல்லாமே வெறுங்கைதான். ஆக இப்போது இந்த விசாரணை எங்கிருந்து முடிக்கிற, எங்கிருந்து யாரை கொழுவுற என்று தெரியாம கை பிசைந்து கொண்டிருக்கிற நேரத்தில்தான் கடந்த வாரம் கொழும்பு கோட்டை நீதிமன்றம் நீதிவானிய அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பினார்கள். இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக ஆசாத் மௌலானாவிடமிருந்து வாக்குமூலம் பெறுமாறு விசாரணையின் கடைசி நாளில் நீதிமன்றம் உத்தரவிட்டது. வணக்கம். நம்ம புதிய அப்டேட்டும் அதிரடி செய்திகளும் உடனுக்குடன் பெற இப்பவே நம்ம வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்றது எப்படி? இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. நேரடியா சேனலுக்கே போயிடலாம். அதுக்கு பிறகு ஃபாலோ பட்டனை கிளிக் செய்யுங்க. முக்கியமா பெல் ஐகானை ஆன் பண்ணுங்க. அப்பதான் நம்ம புதிய வீடியோஸ் உடனே உங்களுக்கே வரும். லேட்டஸ்ட் நியூஸ், வைரல் அப்டேட்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் பெற இப்பவே ஃபாலோ பண்ணுங்க சன்ரைஸ் இந்தியா டிவி. இது தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் முன்னேற்றம் என்ன என்று கௌரவ நீதி அவர்கள் கேட்டார்கள். இதற்கு பதிலளித்த பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பிரிஸ் அவர்கள் மிகவும் திறமையாக வாதாடக்கூடியவர் இல்லை. ஆசாத் மௌலானா தற்போது பிரான்சில் வசித்து வருவதாக தெரிவித்தார். யாரு? நீதிமன்றத்தில் சொல்றாங்க. பிரதி சட்டம் அதிபர் திணைக்களத்தின் டிப்யூட்டி சொலிசிட்டர் ஜெனரல் சொல்றாரு, ஆசாத் மௌலானா தற்போது பிரான்ஸ்ல வாழ்றாராம். அப்படி சொல்லுகிறாங்க. அவர் இலங்கை தூதரகத்திற்கு அழைக்கப்பட்டதாகவும் ஜூம் வழியாக வாக்குமூலம் பெற தீவிர முயற்சி மேற்கொண்டு வருவதாகவும் அவர்கள் திலீப் அவர்கள் சொன்னார்கள். எங்க நீதிமன்றத்தில். அப்ப திலீப் அவர்களின் பேச்சால் ஆத்திரமடைந்த நீதிபதி அவர்கள் ஒரு கேள்வியை மீண்டும் எழுப்பினார்கள். நீதிக்காக ஈஸ்டர் தாக்குதல்கள் குறித்து சேனல் 4 நிகழ்ச்சிக்கு ஆசாத் மௌலானா வாக்குமூலம் அளித்திருந்தால் சட்ட அமலாக்க அதிகாரிகளுக்கு வாக்குமூலம் அளிக்க அவர் ஏன் தயங்குகிறார் என்று கௌரவ நீதிபதி அவர்கள் கேட்டார்கள். நீதிபதி அவர்களின் திலீப் இந்த நேரத்தில் அவர்கள் கையை பிசைந்தார்கள். அதுல உள்ள விளக்கங்கள் சரியாக தெரியாது. அதை நாங்க இப்ப முதல்ல சொல்லிட்டு தான் நம்ம செய்திக்கு போகணும். அதாவது ஆசாத் மௌலானா நாம் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறோம் இல்ல, இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பில் முக்கியமான சாட்சியாளன் ஆசாத் தான். அது எந்த சந்தேகமும் கிடையாது. ஆசாத் கூட 2-3 தொலைபேசிகள் யூஸ் பண்ணிருக்கிறான். இங்க புள்ளக்குட்டி ஜெயிலுக்குள்ள இருக்கிற புள்ளக்குட்டிக்கு 3-4 போன் யூஸ் பண்ணிக்கிறாங்க. எல்லோருக்கும் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம். எல்லோரும் இந்த போன் விடயத்துல இந்த மாதிரி இருந்துக்கிறாங்க. அப்ப இவர் ஒரு கோஆர்டினேட்டர். யார்? ஆசாத் மௌலானா. எங்க இவருக்கு சுரேஷ் சாலைக்கு, புள்ளக்குட்டிக்கு, அந்த தரப்புக்கும் இந்த கொலைகார கும்பலுக்கும் புள்ளக்குட்டிக்குமான தொடர்பாளராக இருந்திருக்கிறார். இதை நாம தொடர்ந்து சொல்லி வரோம் இல்ல. புள்ளக்குட்டி மேல இதுவரையும் குற்றச்சாட்டு சுமத்தப்படலை. நீங்க தெளிவா வழங்கிக் கொள்ளுங்க. தொடர்ந்து சொல்லி வந்தேன். யாராவது எனக்கு அம்படிக்கு வந்துருவீங்க, என்னமோ நான் அவருக்கு மாமன் மச்சான் மாதிரி. ஒரு உண்மையான நிலவரத்தை நாங்க உறுதியா சொல்ல முடியாங்க. அதான் நாங்க சொல்ல வரோம். இது உறுதி நாங்க உங்களுக்கு பல காணொலி தரப்போகின்றோம். ஏனெனில் இதுவரையும் பிரான்ஸ்ல என்ன நடந்து கொண்டிருக்கு யாரும் சொல்லல. அதை நாம சொல்லுவோம். பிரான்ஸ்ல அங்க என்ன நடக்குதுன்றதையும் நாம சொல்லணும் இல்ல. ஆசாத் மௌலானா இந்த நாட்டுக்குள்ள வருவானால் வார வழியிலேயே அவன் கொல்லப்படுவான். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அவன் தப்பி போனதே பெரும் தப்பு. ஒன்று பிள்ளையானால கொல்லப்பட்டிருப்பான், இல்லாட்டி இவன் சுரேஷால கொல்லப்பட்டிருப்பான். என்னால எப்படியும் இவன் பாவியை ஒரு மாற போறான்னு இந்த இவங்களுக்கு வழங்கி போச்சு. அப்ப ஒரு உயிருக்கு 5 உயிர் பாதுகாப்பு கோரி ஐநாவின் ஐநாவின் உயர்ஸ்தானிக காரியாலய சட்டத்தின் பிரகாரம் அவர் ஒரு நாட்டுக்குள்ள அசைலம் இருக்கிற ஒருத்தரை யாரும் வலுக்கட்டாயமாக அனுப்ப முடியாது, அவரும் வர முடியாது. விரும்பினா வரலாம். அவர் சும்மா வரையிலாதே. அவருடைய அசைலம் ஹால்ட கேன்சல் பண்ணி வரணும். ஒரு நாட்டுக்குள்ள உனக்கு உயிர் ஆபத்து இருக்குன்னு வந்து இந்த நாட்டுக்குள்ள அசைலம் பதிஞ்சு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு உனக்கு டிராவல் டாக்குமெண்ட், போக்குவரத்து பிரயாண ஆவணம் டாக்குமெண்ட் வழங்கப்பட்ட பிற்பாடு சிஐடி கூப்பிட்டான், ஜனாதிபதி கூப்பிட்டாங்க, சட்டம் அதிபர் கூப்பிட்டாங்கன்னு நீ அந்த நாட்டை விட போறா உனக்கு அந்த நாட்டுக்குள்ள மீண்டும் வர முடியாதுங்க.
அதாவது தெரியாம இருப்பானா, அவன் மாட்டேன் என்றான். ஆனால் இப்பொழுது அவர் முதலாவது அசைலம் எடுத்து சுவிட்சர்லாந்துல, எல்லோரும் பிரான்ஸ் தர்றாங்க. நாம் ஏற்கனவே சொல்லிக்கிறோம் இல்ல, அவர் சுவிஸ்ல அசைலம் அடித்துட்டு பிரான்ஸுக்குள்ள என்டர் பண்ணிக்கிறார். அது இருக்கலாம், யூரோப்பியன் தேசத்துக்குள்ள எங்கேயும் இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அவர் அங்கேயும் ஒரு அசைலம் அடிச்சிருப்பார். அப்ப 2 அசைலம் இருக்கலாம், அங்கேயும் அடிச்சுட்டு இங்கேயும் அடிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. அது சின்ன விஷயம். யூரோப் தேசத்துல ஒரு நாட்டுல அங்கீகரிக்கப்பட்ட ஒருத்தர் எனக்கு அங்கேயும் இருக்க அச்சம் பயம் இருக்கண்டா, அவர் இன்னொரு நாட்டுக்கு வரலாம். அவருக்கு ஏற்கனவே நாம் அவரை பத்தி நிறைய சொல்லியிருக்கிறோம். அவர் எப்படி போனார். அவருக்கு விசா கொடுத்தது முன்னாள் பிரதமர் யாரு, மைந்தட காலத்து பிரதமர் தான் அவருக்கு விசா கொடுத்தது, செங்கன் விசா. இப்ப செங்கன் விசாவில் அவர் போய் தங்கிய இடங்கள் சுவிஸும் இந்த பிரான்ஸும் தான். பிரான்ஸ்ல லேண்ட் பண்ணி சுவிஸுக்கு அசைலம் அடிச்சிருக்கிறார். அவ்வளவுதான், அது நின்று சரித்திரம். ஆக இப்பொழுது அவரை சந்திப்பதற்காக, அவரை மீட் அவருக்காக இந்த 3 தினங்களுக்கு முன்பே சானி அபேசேகர ரவி, அது யாரு, ரவி அவர்கள் சானி அபேசேகர் யாரு, இப்ப சிஐடியில ஓய்வு பெற்ற ரிட்டையர்ட் அதிபர் இல்லையா, அவர் போய்கிறாரு. 7 பேர் கொண்ட டீம் ஒன்று போய்கிறாங்க. போயிட்டு அழிட்டார். அது சானி அபேசேகரும் ரவி செனிவெட்ன. இப்ப ரவி செனிவெட்னாரு, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர். இவருக்கும் அந்த டிஐஜிக்குள்ள இவர காலத்துலாம் குண்டு படிச்சு. இப்ப ஒரு கோழி களவெடுத்த கள்ளனை கூட வச்சுக்கிட்டு உலாவிக்கிட்டு அது என்னன்னு அந்த சாட்சியை நெறிப்படுத்த போறோம் எனக்கு தெரியல. இதுல வேடிக்கை என்னவென்றால், பிள்ளைக்குட்டி தலைமையெல்லாம் எல்லாம் கட்ட போறாங்க. பிள்ளைக்குட்டி தலையில கட்டி இவர் யாரு ஆசாத், இந்த இல்ல இவர் யாரு சுரேஷ் சாலியையும் சேர்த்து கட்டுட்டா கணக்கு முடியுது. இதுக்கெல்லாம் எப்படி செய்ய போறாங்க நமக்கு தெரியல. இவங்களுக்கு இதுவரையும் எந்த ஆதாரங்களும் இல்லை. இந்த வழக்க கொண்டு செல்வதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. இப்ப புள்ளக்குட்டியும் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஒன்று போட்டுக்கிற தனக்கு புனை வேணுமென்று, அதே மாதிரி சுரேஷ் சாலியும் போட போறார். அந்த புனையை தடுக்க இயலாது. என்றால் வலுவான சாட்சிகளும் வலுவான ஆதாரங்களும் இல்லை என்றால் அது வெல்லாது. இது நமக்கு தெரியும் தானே, சாதாரணமா எல்லோருக்கும் தெரிஞ்சு விடையும் தானே. வலுவான ஆதாரம் இல்லை, வலுவான சாட்சி இல்லை. இப்ப ஆசாட்சாலி என்ன வீடியோவா கொடுக்க போறார்? அது முடியுமா? ஜெயிலுக்குள்ள இருந்த புள்ளக்குட்டி வேற கூட ஆசாட்சாலி கொடுக்க போற தகவல் என்னென்றால் போன் கம்யூனிகேஷன்ஸ். அது சில பல அவர் அந்த வீடியோ எடுத்து அதாவது டயலாக் கம்பெனியில புள்ளக்குட்டி சம்பந்தப்பட்ட எல்லா ரெக்கார்டிங் அழிக்கப்பட்டிருக்கு, அங்கேயும் ஒன்றும் இல்லை. அப்ப என்னன்னு இதை சொல்ல போறாங்க? எவ்வளவு ஒரு தர்ம சங்கடம் பாருங்களேன். இதுல அரசாங்கம் இதுல வெள்ளத்துக்கு வாய்ப்பே அரிது. நாம தொடர்ச்சியாக சொல்லி வர கருத்தா தான். இன்னும் 2 வருஷம் சென்றாவது அவங்கள புனையில கொடுத்தாகணும். ஆசாட்சாலி அவர் என்ன சில போன் நம்பர் கொடுக்கலாம், சில வேளை அவர்கிட்ட போன்ல இருந்து சில ரெக்கார்ட் பார்க்கலாம் என்றால் அதெல்லாம் செய்யாமலாம் இருப்பானுங்கள். இவ்வளவும் செஞ்சவங்க அதை செய்யாம இருப்பானுங்கள். ஆக இதுல எவ்வளவு தூரம் வெற்றி காண போறாங்கள தெரியல. இப்ப 3 தினங்களாக இன்னும் அவனை சந்திக்கல. அவன் சும்மா சந்திக்க போவானுங்களா? இவங்களே என்ன மேல விஷத்தை வச்சு கொண்டுலாம் இல்லை. அவனை நேர சந்திக்காம அவனோட பாதுகாப்பை அவன் பலப்படுத்தி கொண்டு, அவனோட பாதுகாப்பை உறுதிப்படுத்தி கொண்டு இவர்களுக்கு சில சாட்சியங்கள் வழங்க தயாரா இருக்கிறான். நாட்டுக்குள்ள கடைசி வரை அவன் வார மாதிரி இல்லை. அது என்ன கேட்டால், அவன் உயிரோட இருக்கணும் இந்த வழக்கு முடியும் என்றால் அவனும் கொல்லப்பட்டா ஒரு விதமான ஆதாரமும் சாட்சியும் கிடைக்காது. அதை நாமளும் அதில் ரொம்ப ஆசைப்படுறோம். சரி, அப்ப இவர் என்ன செஞ்சுக்கிறாரு? இவரை கையெல்லாம் இப்ப செஞ்சுக்கணும். யாரு? ஆசாத் மௌலானா மீது பல குற்ற வழக்கு இருக்கான். அவன் இருக்கத்தான் செய்யும். நீதிக்காக ஈஸ்டர் தாக்குதல்களை குறித்து சேனல் 4 நிகழ்ச்சிக்கு அஷத் மௌலானா வாக்குமூலம் அளித்திருந்தால் சட்ட அமுலாக்க அதிகாரிகளுக்கு வாக்குமூலம் அளிக்க ஏன் தாங்குறான்னு கௌரவ நீதிபதி கேட்கிறாங்க. யாரு போய் எடுக்கிற, யாரு கொடுக்குற, அதுக்கு மேல நான் போக விரும்பலாம். ஆசாத் மௌலானா மீது பல கிரிமினல் வழக்கிலும் இருக்கான், அது நமக்கு தெரியல. 28ஆம் தேதி நண்பகல் வாக்குல சிஐடி டீம் வந்துட்டு பிரான்ஸ்ல பாரிஸ்ல லேண்ட் ஆயிட்டாங்க. அங்கிருந்து அவங்க சுவிஸுக்கு போக வேண்டி வரும். ஆசாத் மௌலானம் இருந்து வாக்குமூலம் பெறுவதற்காக அவர் அங்கு சென்றார் என்று தான் சொல்றாங்க. கடந்த சில ஆண்டுகளாக மல்கம் ரஞ்சித் அவர்கள் ஆண்டகை ஈஸ்டர் தாக்குதலை ஒரு பிச்சைக்காரன் காயம் போல கருதி வருகிறார். பிச்சைக்காரன் புண்தானது. மற்றொரு சமயம் ஈஸ்டர் தாக்குதல் குறித்து ஒரு டிஜிட்டல் காட்டு பத்திரிகை தொடங்க சேனல் 4 ஒத்துழைத்தான் சொல்லப்படுதான். அது காட்டு பத்திரிகை. ராஜபக்சர்கள் அதிகாரத்தை கைப்பற்றியதற்காக ஈஸ்டர் தாக்குதலை நடத்தியதாக அவர் உலகுக்கு தெரிவித்தார். யாரு? நம்ம ரஞ்சித் அவர்கள். சேனல் 4 செய்திக்கு 3 சாட்சிகளாக முன்வந்தனர். அவர்களில் கர்தினால் மல்கம் ரஞ்சித் தேரா அவர்களும்
ஆசாத் மௌலானாவும் பெயர் கூட விரும்பாத காவல்துறை அதிகாரி சானி அபேசேகர் அவர் தனது முகத்தை மூடிக்கொண்டார் மற்றும் அவர் கிராமத்தை கூட அங்க வெளியிடலையாம். எகிப்திய அரசாங்கம் ஆரம்பத்தில் ஆசாத் மௌலானாவை இலங்கைக்கு கொண்டு வர பல முயற்சிகள் செய்தாங்க, முடியல. ஆசாத் மௌலானா அந்த கோரிக்கையை ஃபுல்லா மறுத்துட்டான். அவனுக்கு இங்க பாதுகாப்பு இல்லை தானே. இந்த சூழ்நிலையில் தான் ஆசாத் மௌலானா வாக்கு பெறுவதற்காக இந்த டீம் சுவிட்சர்லாந்து போய்க்கிறாங்க. வெல்லுமா தெரியல, அவங்கள பாதுகாப்பு பொறுத்து தான் இருக்குது. நம்ம நிறைய செய்தி இதுக்குள்ள இருக்குது. அடுத்த கட்டத்தை பார்ப்போம். அவங்க கொண்டு வர சாட்சிகள் சாத்தியப்படுமானா அது நீதிமன்றத்துக்கு சாத்தியப்படாது. ஆக இந்த கேஸ்ல இப்போ எவ்வளவு தூரம் வெல்ல போறாங்கிறது நாங்க உறுதி இல்லை. அது எவ்வளவு தூரம் சாத்தியப்படுமான்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு குற்றவாளி இலங்கைக்கு கொண்டு வராமல் குற்றப்புலனாய்வு துறை சிஐடி இயக்குநரை சந்திப்பது சட்டத்தின் ஆட்சியை மீறுற செயலைத்தான் பார்க்கப்படும். மேலும் நாட்டை விட்டு தப்பிய ஒரு குற்றவாளியின் சாட்சியங்களுக்கு எந்த மதிப்பும் இல்லை. நல்ல வருது தானே. சானி அபேசேகர் சேனல் போன் கட்சி ஒரு அற்ப போக்காக காட்டப்படுறான்னு சொல்றாங்க. அது நமக்கு எவ்வளவு தூரம் அது நமக்கு சொல்ல தெரியாது. ஓரளவு நாங்க சில வேளைகளை தவிர்த்துக் கொள்றோம். மேலும் இஸ்ரேல் தாக்குதல்கள் நடந்த போது அவர்தான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துறையின் பொறுப்பாளராக இருந்தார். தாக்குதலை தடுக்கவில்லை என்றும் அவர் மீதும் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. எங்கிட்டு போற என்ன அவருக்கு அதிகாரங்கள் மேலே அதிகாரி அவருக்கு உத்தரவு வழங்க மறுத்தாங்க. அதான் அவரை குற்றச்சாட்டு. அவரை குற்றச்சாட்டு பொய்யான குற்றச்சாட்டு. ஈஸ்டர் தாக்குதல்கள் பற்றி முன்கூட்டியே தெரிந்திருந்தும் தேவாலய ஆராதனைகள் கலந்து கொள்ளவில்லை என்று மெல்கம் ரஞ்சித் அவர்களின் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்குது. எங்க தப்பாரு. இத்தகைய சாட்சியங்கள் வழக்குகளை நிரூபிக்க முடியாது என்பது எங்கட வாதம். நிர்வாக அதிகாரத்தை பயன்படுத்தி ஒருவரை சிறையில் அடைப்பது மிகவும் எளிது. நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டை நிரூபிப்பது கடினம். இதைத்தான் நாங்க தொடர்ந்து சொல்லி வரோம். அதே மாதிரி சாலை சுரேஷ் சாலிக்கெல்லாம் பிண கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏனென்றால் இந்த விடயத்துல கனவிடயம் புதைந்து இருக்குது, தங்கி இருக்குது. அதனால நாம பார்ட் 2 சந்திப்போம் நேர்களே. வணக்கம். நம்ம புதிய அப்டேட்டும் அதிரடி செய்திகளும் உடனுக்குடன் பெற இப்பவே நம்ம வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்றது எப்படி? இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. நேரடியா சேனலுக்கே போயிடலாம். அதுக்கு பிறகு ஃபாலோ பட்டனை கிளிக் செய்யுங்க. முக்கியமா பெல் ஐகானை ஆன் பண்ணுங்க. அப்பதான் நம்ம புதிய வீடியோஸ் உடனே உங்களுக்கே வரும். லேட்டஸ்ட் நியூஸ், வைரல் அப்டேட்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் பெற இப்பவே ஃபாலோ பண்ணுங்க சன்ரைஸ் இந்தியா டிவி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.